முதலமைச்சர் திரு ஜெயலலிதா இன்று கோடநாடு முகாம் அலுவலகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 333 புதிய பேருந்துகள், 81 புனரமைக்கப்பட்ட பேருந்துகள் என மொத்தம் 414 பேருந்துகளை துவக்கி வைத்தார். மேலும் 5051 ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை, பணிக்கொடை மற்றும் விடுப்பு சம்பளமாக 154 கோடி 25 லட்சம் ரூபாய் வழங்கி சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் கல்லூரியில் 2 கோடி 37 லட்சத்து 11,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களையும் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் சிறப்பான மற்றும் செறிவான போக்குவரத்து சேவையை பொதுமக்களுக்கு அளிப்பதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. சிற்றூர் உட்பட மக்கள் குடியிருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் தங்கு தடையின்றி போக்குவரத்து சேவையை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் நாள் ஒன்றுக்கு 2 கோடியே 10 லட்சம் பயணிகள் பயணிக்கின்ற அளவில் 20,634 தடங்களில் பேருந்துகளை இயக்கி வருகின்றன. சென்னை மாநகர மக்களின் தேவையை நிறைவு செய்யும் வகையில் போக்குவரத்து இணைப்பில்லா பகுதிகளில் இருந்த அருகில் உள்ள பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா ஏற்கனவே தொடங்கி வைத்துள்ள சிற்றுந்து சேவைகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. பொதுமக்களின் தேவைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவ்வப்போது புதிய பேருந்துகள் மற்றும் புதிய வழித்தடங்களை அறிமுகம் செய்து வருகிறார். அந்த வகையில் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 333 புதிய பேருந்துகள், 81 புனரமைக்கப்பட்ட பேருந்துகள் என மொத்தம் 414 பேருந்துகளை தொடங்கி வைப்பதன் அடையாளமாக கோடநாடு முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா இன்று 7 ஓட்டுநர்களுக்கு பேருந்துகளுக்கான சாவிகளை வழங்கி பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் திரு ஜெயலலிதா எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக போக்குவரத்து கழகங்களின் நிதி நிலைமை மேம்பட்டு வருவதால் போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு நிலுவையில் இருந்த ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை, பணிக்கொடை மற்றும் விடுப்பு சம்பளம் ஆகியவை தற்போது விரைவாக வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஓய்வு பெற்ற 247 பணியாளர்களுக்கு 5 கோடியே 52 லட்சம் ரூபாய் ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை, 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 4,321 பணியாளர்களுக்கு 140 கோடியே 68 லட்சம் ரூபாய் பணிக்கொடை, மாநகர போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து மே 2012 முதல் ஜூன் 2013 வரை ஓய்வு பெற்ற 583 ஓய்வூதியதாரர்களுக்கு 8 கோடியே 6 லட்சம் ரூபாய் விடுப்பு சம்பளம் என மொத்தம் 5,151 ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை, பணிக்கொடை மற்றும் விடுப்பு சம்பளமாக 154 கோடியே 26 லட்சம் ரூபாய் வழங்கும் அடையாளமாக 4 ஓய்வூதியதாரர்களுக்கு காசோலைகளை வழங்கினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பாக ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் அமைந்துள்ள சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் பிரிவிற்கு 15,392 சதுர அடி பரப்பளவில் 1 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடம் மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு என 12,917 சதுர அடி பரப்பளவில் 1 கோடியே 21 லட்சத்து 11,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய தங்கும் விடுதி கட்டடம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி, தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் திரு ராஜ் கிஷோர் பிரசாத் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.